திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் 144 தடை உத்தரவுக்கு எதிராக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த முறையீடு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியரால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 144 தடை உத்தரவானது மதுரை மாவட்ட ஆட்சியரால் கடைசி நேரத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இந்த 144 தடை உத்தரவை பயன்படுத்தி பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்வதை தடுக்க கூடாது, பக்தர்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்க கூடாது. மேலும் இந்த 144 தடை உத்தரவால் திருப்பரங்குன்றம் பகுதியில் மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே அதை ரத்து செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்டுள்ள மனு சுந்தர வடிவேல் என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்து அமைப்புகள் சார்பாக மாலை 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் கொண்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் முன்பு முறையீடு செய்யப்பட்டது. அவர்கள் முதலில் இந்த வழக்கை 2:15 மணிக்கு பிற்பகல் சாப்பாட்டு இடைவேளைக்கு பின்பு 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.